மகிழ்ச்சியான வணக்கம். இந்த பதிவில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிடங்குக்கு வந்திருக்கும். இதில் தலை சத்து தெரியும் பார்க்கும்போது இது தலை சத்து, அது மணி சத்தில் அடங்கும். ஏன்னா அது ஆட்டோடைய புழுக்கை சார்ந்தது, கருநிறமாக இருக்குது, அதில் அடங்கும். இப்போ அந்த தலை சத்து, மணி சத்து, சாம்பல் சத்து இருக்கக்கூடிய ஓரத்தில், அந்த குப்பை கிடங்கு ஓரத்துலேயே நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செடி இருக்குது. அதை நம்ம பார்ப்போம். அதே பார்த்துலாங்க. இந்த செடி ரொம்ப முக்கியமான ஒரு செடி. மனிதனுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செடி. அந்த செடியை பற்றி கண்டிப்பாக நம்ம பேசணும். கண்டிப்பாக இதை பேசுவோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குறிஞ்சாங்கீரைன்னு சொல்லுவாங்க. இதோடைய நோக்கம், இதோடைய தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பிறக்கக்கூடிய குழந்தைங்க 100% அப்படின்னா இன்றைக்கி 80, 70, 60% டயபெட்டிஸ்னால் பாதிக்கப்படுது, சர்க்கரை நோயினால். அப்போ அதை குறைக்கிறதுக்கு நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்தளவுக்கு ஆரோக்கியமான கசப்பு சார்ந்த பொருள், துவர்ப்பு சார்ந்த பொருட்கள்லாம் இன்றைக்கி எடுத்தாங்க. வாழைப்பூ, வாழைத்தண்டு, வாழைக்காய், அதே மாதிரி கோவக்காய், சுண்டைக்காய், பாவக்காய், இந்த மாதிரியான கசப்பு துவர்ப்பு சார்ந்த உணவுப் பொருட்கள் உணவோடு சேர்த்து எடுக்கும்போது இனிப்பு, உறுப்பு, துவர்ப்பு, கார்ப்பு, கசப்பு இதெல்லாம் அறுசுவையாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அதை எல்லாமே மாறி இன்றைக்கி இனிப்பு தவிர இன்றைக்கி கசப்பும் துவர்ப்பும் எடுக்கிறது இல்லாதனால நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போது இன்றைக்கி டயபெட்டிஸ், சுகர் வந்த நபர்கள் 5 வயசுலேருந்து 6 வயசு, 10 வயசுலேருந்து தொடையிலையும் தோள்பட்டிலையும் இன்சுலின் ஊசி போடுற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. அந்தளவுக்கு இன்றைக்கி டயபெட்டிஸ் பெருகிட்டு இருக்குது. என்றைக்கு சர்க்கரையோட அளவு நம்ம உடம்புக்குள்ளே அதிகமாகிடுச்சோ அன்னையிலேருந்து 150, 200 mg, 400 mg, 500 mgன்னு 550 mg வரைக்கும் இன்றைக்கி மெட்ஃபார்மின் அப்படிங்கக்கூடிய ஒரு மாத்திரை நம்ம எடுக்கிறோம். ஆனால் அதை எடுப்பதன் மூலிமா சுகரோட அளவு கட்டுக்குள்ளே வர முடியுது. ஆனால் சாகுதினையும் எடுத்துக்கிட்டு தான் இருக்கும். செத்து சுடுகாடு போகுதுலையுமே கொண்டு வந்து கிடச்சிட்டு போகக்கூடிய சூழ்நிலைக்கு மாறுது. அப்போது நம்ம ஆங்கில மருத்துவத்தை குறை சொல்ல கிடையாது. என்ன தான் ஆங்கில மருத்துவம் வந்தாலும் இயற்கைக்கு ஈடான மருத்துவ குணம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லைங்கிறது. அது மாதிரி இந்த கீரையை தொடர்ச்சியாக நம்ம ரசம் மாதிரி நம்ம சாப்பிடும்போது சுகரோட அளவை கண்ட்ரோல் பண்ணும். ஏன்னா கசப்பு சார்ந்த பொருள். இதோட பூண்டு, அலிசின் அப்படிங்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பொருள் இருக்குது, சுகரை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். மிளகு, சீரகம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, இந்த மாதிரியான பொருளெல்லாம் நம்ம போட்டு கொதிய வச்சு ரசம் மாதிரி நம்ம குடிக்கும் பொழுது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த சுகரோட அளவை கட்டுக்குள் கொண்டுட்டு வரும். அதன் மூலியமாக உடல் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கலாம். இப்படி விட்டுட்டோம் அப்படின்னா, இப்போ ஒரு வாரத்திற்கு முன்னாடி திருச்சி அவசர சிகிச்சை பிரிவில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மூதாட்டிக்கு, ஒரு 60, 70 வயசுக்கு மேலே உள்ள நபர் சுகர்னால் பாதிக்கப்பட்டு தன்னுடைய கால் நகத்தை எலி கொதறி இருக்குது, கடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தகவல். ஒரு எலி அந்த நோயாளியோட காலை கடிக்கிற அளவுக்கு உணர்வுகள் இல்லாமல், உணர்ச்சிகள் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா, நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய உணர்ச்சி செல்ஸ் எல்லாம் இறந்து போச்சு, டெத் ஆகிடுச்சு. செல்ஸ் எல்லாமே டெத் ஆகிடுச்சு. அப்போது தகவலை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய செல்ஸ் இல்லாமல் அந்த இடத்துல உணர்வுகளே இல்லாமல் போயிடுச்சு. அப்போ அந்த மாதிரியான சூழ்நிலையை தவிர்க்கணும் அப்படின்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களை மாற்றினா மட்டும்தான் சுகரை கண்ட்ரோல் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா திரும்பவும் சொல்கிற மாதிரி சாகுதினே மாத்திரை சாப்பிட்டே தான் ஆகணும். வேறு மாற்று கிடையாது. அதனால் இன்றைக்கி இருக்க இளம் தலைமுறை பிள்ளைகளுக்கு ஆரோக்கியத்தை, படிப்பை கற்றுக் கொடுங்க, சந்தோஷம். அதை விட ஒரு மடங்கு ஆரோக்கியத்தை சொல்லிக் கொடுத்தா மட்டும்தான் நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா படித்து முடித்ததுக்கப்புறம் மாதம் 1 லட்ச ரூபா பிள்ளைங்க சம்பாதிக்கும். ஆனால் சம்பாதிக்கிற காசை பாதிக்கு பாதி ஆஸ்பத்திரியில் செலவு பண்ணி, மாற்று கருத்தே கிடையாது. அதனால் ஆரோக்கியத்தையும் கற்றுக் கொடுத்தா நல்லா இருக்குங்கிறத இந்த பதிவு மூலயமா பதிவு பண்ணுறதுல கடமைப்பட்டிருக்கேன். நன்றி, வணக்கம்.